டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மதுரை RKIAS அகாடமி குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக மொத்தம் 30 தேர்வுகள் அடங்கிய டெஸ்ட் பேட்சை வரக்கூடிய அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து துவங்க இருக்கிறோம். இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச், அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்கு யாரெல்லாம் தயாராகலாம் என்கிற குழப்பம் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய அதிகாரப்பூர்வ அபிஷியல் கீ வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா பல மாணவர்களுக்கு 5 to 10 வினாக்கள் வரை குறைந்திருக்கிறது. அதாவது 150 வினாக்கள் சரியாக அடித்திருந்தவர்கள் பிரைவேட் கீழ பார்க்கும்போது 150 வினாக்களுக்கு மேல் சரியாக பதிலளித்திருந்தவர்கள் டிஎன்பிஎஸ்சியுடைய அபிஷியல் கீ வந்ததற்கு பிறகு ஏறக்குறைய 5 to 10 வினாக்கள் வரை மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறது. சோ அதை வைத்து பார்க்கும்போது 140 வினாக்களுக்கு மேல் யாரெல்லாம் சரியாக பதில் அளித்திருக்கிறீர்களோ நீங்கள் கட்டாயம் உங்களுடைய மெயின்ஸ் தேர்விற்கு தயாராக துவங்கலாம். சரி, இப்ப எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, ஏன் நாங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாதா, மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் மெயின்ஸ் தேர்வுல வெற்றி பெற முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேர்வு முடிவு வந்ததற்கு பிறகு மெயின்ஸ் எக்ஸாமிற்கு நமக்கு வழங்கக்கூடிய கால அவகாசமானது மிக மிக குறைவாக இருக்கும். அப்ப அந்த குறுகிய நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி அந்த மெயின்ஸ் சிலபஸ், அதாவது குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸை நம்மால் முழுமையாக கவர் பண்ண முடியாது. சோ தேர்வு முடிவுகள் நமக்கு எதிர்மறையாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சோ அதனால பாருங்க, நீங்கள் படித்து வைப்பது எக்காலத்திலும் வீணாக போவது இல்லை. அதனால 140 வினாக்களுக்கு மேல் நீங்கள் சரியாக பதில் அளித்திருந்தால் கட்டாயம் உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாமிற்கு நீங்கள் தயாராகலாம். இப்ப நம்மளுடைய இந்த மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்சினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாருங்க. டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய தேர்வு முறையின் அடிப்படையிலும் இந்த தேர்வு தொடரானது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 30 தேர்வுகள் நடத்தப்படும். தமிழ் தகுதி தேர்வு 5, பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 12, திருப்புதல் தேர்வு 8 மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் 5 என்று மொத்தம் 30 தேர்வுகளானது நடத்தப்படும். இந்த ஒவ்வொரு தேர்வும் பாருங்க மொத்தம் 200 வினாக்களை கொண்டது. அதாவது 150 வினாக்கள் பொது அறிவு பகுதியிலையும் 50 வினாக்கள் பாத்தீங்க அப்படின்னாக்க ரீசனிங் பகுதியிலும் உங்களுக்கு உருவாக்கப்படும். இந்த தேர்வை உருவாக்குவதற்கு முன்பு பாருங்க, டிஎன்பிஎஸ்சியினுடைய முந்தைய வினாக்கள் மட்டுமல்ல, யூபிஎஸ்சியினுடைய முந்தைய வினாக்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால தேர்வு தொடரானது மிக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் எவ்வளவு, தேர்வு கட்டணம் பாருங்க, 2 முறையை நம்ம அறிமுகப்படுத்துறோம். வித் மெட்டீரியல், வித்தவுட் மெட்டீரியல். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும், இந்த ஸ்டடி மெட்டீரியல் பாருங்க டிஎன்பிஎஸ்சியினுடைய மெயின் சிலபஸின் அடிப்படையில் மிக தெளிவாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் மிக தெளிவாக இந்த மெட்டீரியல்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். சரிங்களா? சரி, அப்ப இந்த தேர்வு தொடருடைய அடுத்த சிறப்பம்சம் பாருங்க. இந்த தேர்வு தொடருடைய கால அட்டவணை தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் தனித்தனியாக கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கும், மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த தேர்வு தொடருடைய சிறப்பம்சம் அப்படின்னு பாருங்க, ஒவ்வொரு டெஸ்டுக்கும் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய கால இடைவெளி, அதாவது ஒவ்வொரு டெஸ்டிற்கும் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக 4 முதல் 5 நாட்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த மெயின் சிலபஸ் சிலர் புதுசா படிக்க ஆரம்பிப்பீங்க, அதனால நீங்கள் தெளிவாக படிப்பதற்காக இந்த கால இடைவெளி வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்வு தொடர் பாருங்க அக்டோபர் மாதம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடைபெறும். சரிங்களா? ஒருவேளை டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வு தேதியின் அடிப்படையில் இதில் மாற்றங்கள் இருக்கலாம். அதாவது நமக்கு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா முழு திருப்புதல் தேர்வு இருக்குல்ல, அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு சிறப்பம்சம் இருக்கிறது.
ஒவ்வொரு டெஸ்ட் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வினாவிற்கும் உங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்கள் வழங்கப்படும். இந்த விளக்கங்கள் ரெக்கார்டட் வீடியோவாகவும் உங்களுக்கு கொடுப்போம். ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதக்கூடிய மாணவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, இப்ப பாருங்க, வீக் டேஸ்ல இந்த தேதிகள்ல நடைபெறும். சார், இப்ப நாங்க ஏற்கனவே குரூப் 4லயோ அல்ல வேற பணிகள்ல நாங்க ஒர்க்கிங் பீப்புளா இருக்கோம், நாங்க எப்படி சார் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றது அப்படின்னா, பாருங்க, உங்களுக்காக ஒவ்வொரு வார இறுதியிலும், அதாவது சனிக்கிழமை வீக் டேஸ்ல இந்த தேதியில நடைபெறும். அதே தேர்வானது ஒவ்வொரு வார இறுதியிலும் சனிக்கிழமை நடைபெறும். இந்த சனிக்கிழமை டெஸ்ட் எழுதும் மாணவர்களுக்கும் முழுமையான விளக்க வகுப்புகள் வழங்கப்படும். சரிங்களா? அப்ப இந்த தேர்வு தொடரை மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரிகளாக பணியாற்றுவதற்கு நம்முடைய மதுரை RK IAS அகாடமியின் சார்பாக நல்வாழ்த்துக்கள்.